அனைவருக்கும் வணக்கம். இது கொங்கு ஜோதிட நிலையம், காடைவெட்டிபாளையம், கோயம்புத்தூர் மாவட்டம். இப்பொழுது நம்மிடம் திருவிழா வாஸ்து சாஸ்திர நிபுணர், மயன் சாஸ்திர நிபுணர் மற்றும் பில்டிங் இன்ஜினியர் ஆன ரமேஷ் அவர்கள் நம்மிடையே வந்துள்ளார். அவருக்கு ஒரு ஜாதகத்தில் மாரகாதிபதியை பற்றிய சந்தேகம் இருக்கிறது. அதை நாம் அவருக்கு நிவர்த்தி செய்வோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ ஜாதகத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் மாரகாதிபதி, பாதகாதிபதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரகாதிபதி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் தெரியல. சரி சரி. அதனால இந்த 12 லக்கணத்துக்கும் உண்டான மாரகாதிபதி சரி எந்த கட்டத்துல இருந்தா அவர் மாரகத்தை கொடுப்பாரு, அதாவது மரணத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறத விரிவா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி. இப்போ லக்கணம் அப்படிங்கிறது மொத்தம் 12 லக்கணம் இருக்குது இல்லைங்களா? ஆமாம். அதில் வந்து சரலக்கணம்னு சொல்லுவோம். மேசம் சரம், கடகம் சரம். நீர் ராசியெல்லாம் சரலக்கணம் இல்லைங்க. மேசம் வந்து நீர் ராசி, நிலராசி. இது வந்து சரம். மேசம் வந்து சரம், கடகம் வந்து சரம், துலாம் வந்து சரம், மகரம் வந்து சரம். இந்த இது சரலக்கணங்கள். இந்த சரலக்கணங்கள் அப்படிங்கிறது 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி மாரகத்தை கொடுப்பார்கள். அப்போ மேச லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிரன், 7ஆம் அதிபதியான சுக்கிரன் மாரகத்தை கொடுப்பார்கள். ரெண்டாவது இன்னொரு சரலக்கணம் கடகம். கடகம் கடகம் அப்படிங்கிற லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதியான சூரியனும் 7ஆம் அதிபதியான சனியும் மரணத்தை கொடுப்பார்கள். அடுத்து இன்னொரு சரலக்கணம் துலாம். துலாம் லக்கணத்துக்கு அதே 2ஆம் அதிபதியான செவ்வாயும் 7ஆம் அதிபதியான செவ்வாயும் மரணத்தை கொடுப்பார்கள். இது சரலக்கணங்களுக்கு. அந்த திசை வரணும் அப்படின்னா அந்த திசை ஒரு 20 வயசுலேயும் கூட வரலாம். அதுக்கு முன்னாடி 20 வயசுலேயே இறந்துருவாங்கன்னு நாம் எடுக்கக்கூடாது. லக்கணம் லக்கணாதிபதி 8ஆம் பாவகம் 8ஆம் பாவகாதிபதி சனி நல்லா இருந்ததுன்னா அந்த திசை வந்தாலும் பாதிக்காது. அதனால் பயப்படுத்தாது. இது வந்து எந்தெந்த லக்கணங்களுக்கு யாராவது மரணத்தை கொடுக்க விதிக்கப்பட்டுகிறார்கள் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஸ்திர லக்கணம். இது வந்து ரிஷபம் அப்படிங்கிறது ஸ்திரம், நிலையானதுன்னு அர்த்தம். ஸ்திரம். ரெண்டாவது சிம்ம லக்கணம் வந்து ஸ்திரம். மூணாவது விருச்சிக லக்கணம் வந்து ஸ்திரம். நாலாவது கும்பலக்கணம் வந்து ஸ்திரம். அப்போ ஸ்திர லக்கணங்களுக்கு ரிஷப லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதியான சந்திரனும் 8ஆம் அதிபதியான குருவும் மரணத்தை கொடுக்க விதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து இன்னொரு ஸ்திர லக்கணமான சிம்மம். சிம்மத்துக்கு 3ஆம் அதிபதியான சுக்கிரனும் 8ஆம் அதிபதியான குருவும் மரணத்தை கொடுக்க விதிக்கப்பட்டிருக்கிறது. இது சரலக்கணத்துக்கு 2-7 சொல்லுங்க. சரத்துக்கு 2-7, ஸ்திரத்துக்கு 3-8. அது அப்படி வச்சிருக்காங்க. முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க. சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள் அவங்க கண்டுபிடிச்சது. ஆமாம், அது கரெக்டாக இருக்குது. மறுபடியும் எதில் விட்டோம்? சிம்மத்தை விட்டோம். சிம்மங்கிறது ஸ்திர லக்கணம். 3ஆம் அதிபதியான சுக்கிரனும் 8ஆம் அதிபதியான குருவும் மரணத்தை சம்பாதித்தார்கள். அடுத்து இன்னொரு ஸ்திர லக்கணமான விருச்சிகம். விருச்சிகத்துக்கு 3ஆம் அதிபதியான சனி பகவானும் 8ஆம் அதிபதியான புதன் பகவானும் மரணத்தை கொடுத்தார்கள். மாரகாதிபதியாக வருவார்கள். அடுத்து கும்பலக்கணம் ஸ்திர லக்கணம். கும்பலக்கணத்துக்கு அதே 3ஆம் அதிபதியான செவ்வாயும் 8ஆம் அதிபதியான புதனும் மரணத்தை தருவார்கள். இது சரஸ்திர சொல்லிட்டார். நெக்ஸ்ட் உபய லக்கணம். மிதுன லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியான புதன் குருவும் 11ஆம் அதிபதியான செவ்வாயும் மரணத்தை தருவார்கள். 7-11 உபயத்துக்கு மட்டும். உபயம்ங்கிறது 4 காரணம். அதே மாதிரி இந்த கன்னி லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியான குருவும் 11ஆம் அதிபதியான சந்திரனும் மரணத்தை தருவார்கள். இன்னொரு உபய லக்கணமான தனுசுக்கு 7ஆம் அதிபதியான புதனும் 11ஆம் அதிபதியான சுக்கிரனும் மரணத்தை தருவார்கள். அதே மாதிரி மீனலக்கணம். மீனலக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியான புதனும் 11ஆம் அதிபதியான சனி மரணத்தை தருவார்கள். இந்த திசை வந்தாலே உடனே மரணம் நிகழ்ந்துவிடும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. ஒரு விபத்து நடந்தால் உடல்நிலை கோளாறாகி ஏதாவது பிரச்சனை ஆகி ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒருவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட். டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் கேரண்டி தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க.
அந்த மாதிரி காலகட்டங்களில் ஜாதகத்தை எடுத்து லக்கணம் எப்படி இருக்குது, லக்கணாதிபதி எப்படி இருக்குது, 8ஆம் பாவகம் எப்படி இருக்குது, 8ஆம் பாவக அதிபதி எப்படி இருக்குது, சனி எப்படி இருக்குது, அவருக்கு மத்தியமா ஆயிலா அப்படின்னு பார்த்துட்டு இந்த தசாபதி கணக்கு போட்டோம்னா மாரகாதிபதி தசையோ பாதகாதிபதி தசையோ மாரகாதிபதி புத்தியோ இது எதுவோ நாங்கள் ஓடிட்டு இருக்கு. அதை வச்சு நம்ம கஷ்டம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்குமே 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பொது மாரகாதிபதி வர்றாங்க. பொது மாரகாதிபதியா எல்லா லக்கணத்துக்குமே 2ம் 7ம் பொதுவான மாரகாதிபதிகள். அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அதையும் கணக்கில் எடுத்துக்கலாம். அந்த திசையில் வரும்போது நம்ம அதை கணக்கில் எடுத்துக்கலாம். ஆமாம் ஆமாம். அப்புறம் அந்த ஒரு ஜாதகத்தையுமே வச்சு மட்டும் இந்த இவர் பிழைக்க மாட்டான்னு சொல்லக்கூடாது. இது வந்து ஒரு தந்தையின் ஜாதகமாக இருந்தால் மகனின் ஜாதகத்தை வாங்கி பார்க்கணும். அப்பாவுக்கு கண்டமான அங்கே காட்டு அவரோட ஜாதகத்தில் பதிவாயிருக்கு. அவருடைய வீட்டம்மா ஜாதகத்தில் வாங்கி பார்த்தோம்னா வாழ்க்கை துணைவருக்கு பிரச்சனைன்னு அங்கே காட்டும். ஒரு குடும்ப ஜாதகத்தை வச்சோம்னா கரெக்டாக ரெடியாகி வந்துடுவாரா, இல்லை பணம் கட்டலாமா வேண்டாமா, வேஸ்ட்டாக 15 லட்சம் 20 லட்சம் இந்த மாதிரி ஏன் வேஸ்ட்டாக போகுது அப்படிங்கிற வேண்டியதை நம்ம அதை செக் பண்ணி பார்க்குறோம். வேறு ஏதாவது சந்தேகம் வந்தால் கேளுங்கய்யா, ஏதாவது நிகழ்ச்சி போட்டுச்சுங்களா? நன்றி.